ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண் பட்ட காயம், கை வைக்க தானாக ஆறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும். நாள் வளையோசை கலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேலம்தான் அன்று காதல் தேரோட்டம். ஏப்பா செல்லத்தாயக்கா, என்ன அழகா பாட்டு படிக்காவே. அப்படி என்ன அழகா பாட்டு படிச்சுட்டாவே, நல்லாவா இருக்கு, ஏதோ பரவாயில்லாம இருக்கு, அவ்வளவுதான். நான்லாம் செல்லத்தாயக்காவோட என்ன அழகா பாட்டு படிப்பேன் தெரியுமா? நான் சரி இப்பெல்லாம் பாட்டு படிக்கிறதுல பத்துக்க. ஆமா, யாரையாச்சும் நல்லா பாட்டு படிக்காவன்னு சொல்லி புகழ்ந்துடக்கூடாத, உடனே உனக்கு இருக்க முடியாதே. ஏமா உண்மையை தானே சொன்னேன், என்ன அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நல்லா படிக்கலையே, பாட்டு படிக்காவ அவ்வளவுதான். சரிம்மா போ போ தாயே. செல்லத்தாயக்கா வாங்கடி, ஒத்தையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா 2 பேரும் வந்திருக்கீங்களே. எக்கோ நாங்க ஒண்ணு இங்க உட்காந்து கதை பேச வரலக்கோ, ஏன் ஆடு காணாம பாத்துக்கிடுங்க, ஏதாவது தேடி போகலான்ட்டு வந்தோங்கோ. என்னது ஆடு காணாம போயிட்டா? ஆமாக்கா, நேற்று ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஆடும் இருந்துச்சு பாத்துக்கிடுங்க. காலங்கத்தால பார்த்தா அந்த பலா போன ஒரு முரட்டுக்கிட்டா எங்கதான் ஓடிச்சுன்னு தெரியல, ஓடி தொலைஞ்சிட்டு போல. கயிறுலாம் போட்டு கட்டி வச்சிருந்து எல்லாம் அவுத்து போட்டு ஓடி இருக்கோ. அதாங்க சரி காட்டுக்குள்ளதான் எங்கேயாச்சும் மேய போயிருக்கோம், அதான் அந்த இழுவையை துணைக்கி விட்டு போறேங்கோ. ஓ அப்படியாடி, சரிடி போய் பாருங்க, வேற யாராச்சும் பார்த்தாங்கன்னா வேற நல்ல கிடாவா இருந்தா தூக்கிட்டு போயிடாம. ஆமாக்கோ, இது வேற ஒரு தொல்லைக்கோ, இந்த ஆடு எப்ப பார்த்தாலும் இடக்குதான் பண்ணிட்டே தெரியுது. சரிடி போய் பாருங்கடி. எக்கோ உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டாக்கோ? ஆமாடி, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு, சரி அதான் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே காத்தாட உட்காரோமேன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் பத்துக்க. அப்படியாக்கோ, சரிக்கோ சரிக்கோ, என்ன அழகா பாட்டு படிக்கியே. நாங்க வரும்போது நீங்க பாட்டு படிக்கிற சவுண்டு கேட்டுச்சுக்கோ, அழகா படிக்கியக்கோ. அப்படியாடி, எனக்கு நேரம் போலன்ட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு பாட்டை படிச்சுட்டு அப்படியே கிடப்பேன் பத்துக்க. வாய்க்கு வந்தது ஏதாவது ஒரு 2 லைனை படிப்பேன். எக்கோ நல்லா இருக்குக்கோ, நல்லா அழகா படிச்சியக்கோ. சரி வா வா, நேரம் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் ஆட தேடுவோம் வா. ஆமா, கொஞ்ச நேரம் இதுல நின்று பேசின இவளுக்கு பொறுக்காதே. சரிடி, நீங்க சீக்கிரமா போய் பாருங்க, ஆடு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல, போய் பாருங்க. சரிக்கோ. செல்லத்தாய்க்கோ, எக்கோ செல்லத்தாயக்கோ. எவடி அவ இந்த கத்து கத்திட்டு கிடக்குறது? எக்கோ சின்ன பொண்ணு மாதிரிதாக்கா இருக்கு, ஏதோ பேய் அடிச்ச மாதிரிலாம் கத்திட்டு கிடக்கா. எக்கோ எக்கோ. அடச்சி, எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா? சொல்ல வந்ததை சொல்ல, அதை விட்டு எக்கோ ஒக்க வந்துட்டு. ஏன் டோப்ப மாட்டே, நீ தள்ளி போடி. என்ன ஏண்டி அடிக்கிற பைத்தியக்காரி? ஏன் முனி, அவசரம் தெரியாம நீ வேற நடுவுல நின்னுட்டு இருக்காத, நவுண்டு தோலை. ஏ சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி அழுதுட்டு வேர்த்து விறுவிறுத்துட்டு வந்து நிக்கா? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? மூச்சு விடு ஒழுங்கா. எக்கோ கொஞ்சம் வாங்குக்கோ ப்ளீஸ்க்கோ, எக்கா எனக்கு பயமா இருக்குக்கோ, வாங்குக்கோ. என்னடி எங்கடி வரணும்? ஃபர்ஸ்ட் அழுவாம பேசுடி. எக்கோ ப்ளீஸ்க்கோ வாங்குக்கோ, என் கூட எனக்கு பயமா இருக்குக்கோ, கைக்கெல்லாம் நடுங்குதுக்கோ, எக்கோ வாக்கோ. ஏ சின்ன பொண்ணு பைத்தியம், வா வான்னு எப்படி வர முடியும்? எங்கன்னு சொன்னாதானே வருவாவே. என்ன விஷயம் ஃபர்ஸ்ட்? எதுக்கு இப்படி அழுதுட்டு கிடக்கா? எக்கா எதுவுமே இப்ப பேசுற மாதிரி இல்லக்கோ, நீ வாக்கோ, பயமா இருக்குக்கோ, சீக்கிரம் வாக்கோ. ஏ செல்லத்தாய்க்கு, அந்த சின்ன பொண்ணுக்கு கிறுக்கு முத்தி போச்சு போல. ஏதாச்சும் பள்ளி கரப்பாம்பூச்சை பார்த்து எதுவும் பயந்து தொலைஞ்சிட்டாலும் என்னன்னு தெரியலையே. இப்படி வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா எப்படிக்கா போக முடியும்? என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொன்னாதானக்கா போக முடியும். ஐயா என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லி தொலை ஒழுங்கா. ஏக்கா இவ சும்மா நேரம் போலன்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு இங்க வந்து இடக்கு மடக்க ஏதாவது ஒண்ணு பேசணும்னு வந்துருப்பா பாத்துடுங்க. லூசா ஆயிட்டா போல. எக்கோ ப்ளீஸ்க்கோ வாக்கோ, ப்ளீஸ்க்கோ வாக்கோ. இந்த பாரு சின்ன பொண்ணு, திட்டு வாங்கிட்டு பேராத பத்திக்க. சும்மா வா வான்னு எப்படி வருவாவே? என்ன விஷயம் ஒழுங்கா சொல்லு. எக்கா அது ஒத்தரோசா எக்கா வாக்கோ. என்னடி ஒத்தரோசாக்கு என்னாச்சு? என்ன இருக்கும்? எங்கேயாச்சும் தேவையில்லாம திருட்டு வேலை பண்ண போயிருப்பாளுவே, அங்க எவனாச்சும் பிடிச்சு கட்டி வச்சிருப்பான். அதனால எப்படி அழுதுட்டு இப்படி ஒப்பரை வச்சுட்டு வந்திருக்கா. ஏ முடியமணி, கொஞ்சம் வாய மூடடி. ஏ சின்ன பொண்ணு, என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. லூசு மாதிரி இப்படி பாதி பாதியே சொல்லிட்டு நடக்காத. எக்கோ அதுவாக்கோ, அந்த ஒத்தரோசா உடம்புல பங்களாக்காரி பூந்துட்டாக்கோ. என்னது ஒத்தரோசா உடம்புல பங்களாக்காரி பூந்துட்டாளா? ஏ சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற? கனவு எதுவும் கண்டுட்டியாடி? ஏ சின்ன பொண்ணு, சும்மா விளையாடாதடி. இந்த பங்களாக்காரி தான் போயிட்டாளடி. என்னடி நீ வேற புதுசு புதுசா ஆரம்பிச்சுட்டு கிடக்கா? எக்கோ உண்மையதாக்கோ சொல்றேன், எக்கோ வாக்கோ ப்ளீஸ்க்கோ. ஐயோ ஐயோ ஐயோ, 2 வாரம் சும்மா இருந்தவள கிளப்பி விட்டுட்டாளுவளா? ஐயோ ஐயோ, திரும்பவும் பங்களாக்கு போயிட்டு ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பண்ணிட்டீங்களோடி. இவளும் நம்மள பங்களாக்காரிட்ட வாடி வாங்க வைக்காம விட மாட்டாளோ போலயே. ஏ சின்ன பொண்ணு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? போனதாட்டியே அவட்ட அடி வாங்கி வாங்கி அப்படியே உசுறு போடுற மாதிரி கிடந்தியடி. இப்ப என்னடி? எடி நாங்க எதுவுமே பண்ணலடி, அவளையே திடீர்னு வந்து நிக்காடி, எக்கா வாங்குக்கோ. ஏடி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீ, எங்கடி கூப்பிடுற?
ஏக்கா அது வீட்டுல புளி முடிஞ்சிட்டுன்ட்டு நானும் ஒத்தரசாவும் காட்டுக்குள்ள போனோம்க்கா. அங்க புளிய மரம் கிடக்கு பாத்தீங்களா, அங்க போய் புளி பறிக்க போனோம்க்கா. புளி பறிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பங்களாக்காரி வந்து நின்னுட்டாக்கா. நின்னு அப்படியே நாங்க பயத்துல மரத்துல இருந்து 2 வரை கீழே விழுந்துட்டோக்கா. அந்த பங்களாக்காரி என்னடா உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு ஒத்தரசா உடம்புக்குள்ள பூந்துட்டாக்கா. எனக்கு ஒரே பயமா இருக்குக்கா. அந்த ஒத்தரசா என்னடா பேய் பிடிச்சு ஆடுன மாதிரி ஆட்டிட்டு கிடக்காக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி சொல்ற? தலையில பெரிய குண்டை தூக்கிலா போடுறா. அடியே, எங்கடி புளி பறிக்க போனி? அவ எங்கடி விழுந்து கிடக்கா? ஐயோ, அந்த பங்களாக்காரி நான் கூட போயிட்டான்னு நினைச்சேன். ஏக்கோ அதுவாக்கோ அது அது என்ன அது இதுன்னு இழுத்துட்டு இருக்கா? அந்த உத்தரசா எங்க இருக்கா சொல்லுடி. செல்லத்தாய்க்கா அது இந்த முனியம்மா ஒரு புளிய மரத்தை கொத்தைக்கு எடுத்திருக்கா தெரியுமா, அங்கதாக்கா நாங்க புளி பறிக்க போனோம். அப்ப அந்த தோட்டத்துல தான் இருக்கா? ஆமாக்கா. ஏ சின்ன பொண்ணு, அப்போ 2 வரை நான் குத்தை கெடுத்த புளிய மரத்தை தான் புளிய திருட போயிருக்கி, அப்படித்தானே? ஏன் முனியம்மா போனோம்டி, ஆனா புளியெல்லாம் பறிக்கலடி. அதுக்குள்ள இந்த பக்கலாக்காரி வந்துட்டாடி. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணிருப்பியே. இப்படி திருட்டு வேலை பண்ணா வர உங்களுக்கு இதான் நிலைமை. நீ முடியுமா சும்மா இருடி, தெரியாதனமா பேர்பாடுதான் கடைசியில் இப்படி ஆயிட்டு. வாடி போய் என்னன்னு போய் பாப்போம். எக்கோ எப்படி விட முடியும்? இதே நீங்க குத்தையை கெடுத்த புளிய மரம் பார்த்து இப்படி விடுவீங்களா? இவ்வளவு எப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இன்னைக்கு ஏன் மரத்துல போய் புளிய பறிக்கணும்னு பேர்காளுவே. இன்னைக்கு ஒருவேளை பங்களாக்காரி வரலனா அவளை புளிய பறிச்சுட்டு அந்த தானே பேர்பாளுவே. நான் கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து குத்தையை கெடுத்து நான் வச்சிருப்பேன் போல. இவ்வளவு என்னடானா விளையிற விளைச்சல இவ்வளவு எடுத்துட்டு போலான்னு பார்ப்பாளோ. ஏக்கோ அதெல்லாம் இப்ப பேச நேரம் அளவுக்கு பாக்கோ. அவங்க ஒத்தையில கிடக்காக்கா. உயிரோட இருக்காளா இல்லையானே எனக்கு தெரியலக்கோ. என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொல்றா? ஆமாடி, சீக்கிரம் வாங்கடி போய் பாப்போம். சரிடி போவோம். நில்லுங்க, அவ்வளோ எங்க போறீங்க? எனக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு உங்களை நவுல விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் தான் என் புளிய போய் பறிக்க போயிருக்காளுவே. ஏன் முடியுமா சொன்ன கேளடி, பிறகு வந்து பேசிக்கிடலாம். இப்ப அங்க அவ பாவம், அவ என்ன நிலைமையில கிடக்கான்னு தெரியல. அவ என்ன நிலைமையில கிடந்தா எனக்கு என்ன? இப்படி புளிய பறிச்சு திருட போயிருக்காளுவே. வேற அவளுக்கு இப்படி தானே நிலைமை வரும். ஏன் முனி சொன்ன புரிஞ்சுக்கடி, வழிய விடடி போவோம். சின்ன பொண்ணு, நான் இன்னைக்கு ஒண்ணு விட மாட்டேன் பாத்துக்க. எவ்வளவு தைரியம்! காலங்காத்தாலே போய் புளிய பறிக்கணும்னு போயிருக்கேன். என்ன சாயந்தரம் போல பறிக்க வந்தா நான் வந்துருவேன், ஆடு மேய்க்க அங்கனக்குள்ள தான் இருப்பேன், கண்டுபிடிச்சிருவான்ட்டு காலங்காத்தாலே பிளான் போட்டு போயிருக்கேன். என்ன ஏ முனி அப்படிலாம் இல்லடி, வழிய விடுடி. ஏ சின்ன பொண்ணு, அவ கடக்கா, நீ பேசாம போடி, நடந்துட்டே இருடி. ஏ நில்லுடி நில்லு, போராளு வருது அந்தால. நம்மளும் போய் பாப்போம், இன்னைக்கு இவ்வளவு விடக்கூடாது. ஏக்கோ ஒத்தரோசா அங்க கடக்கா பாருங்கக்கோ. ஏ ஒத்தரோசா, உனக்கு என்னடி ஆச்சு? ஒத்தரோசா ஏக்கா, என்னக்கா அந்த ஒத்தரோசா இப்படி விழுந்து கிடக்கா? ஐயோ வாங்கடி, என்னன்னு போய் பாப்போம். ஏ ஒத்தரோசா எழுந்துடி. ஏ எப்பா, என்ன பெரிய பைய கொண்டு வந்திருக்காளோ பாரு. இந்த பை ஃபுல்லா புளிய பறிச்சு கொண்டு வரலான்னு வந்திருப்பாளோ போல. இந்த பையே 10 கிலோ பிடிக்குமே. அட பாவி மக்கா, இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சவரை இப்படிதான் விழுந்து கிடக்கணும். ஏ ஒத்தரோசா எழுந்துடி. எக்கா, எனக்கு பயமா கிடக்குக்கா. இவ என்னக்கா இப்படி கிடக்கா? என்னக்கா பண்றது? ஐயா, இவ இப்படி கிடக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. ஏன் முடியுமா, இந்த பக்கத்துல இந்த பால்காரம்மா வீடு இருக்குல்ல, அந்த அம்மாட்ட போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வாடி. எக்கோ, நாளா வாங்க போக மாட்டேங்கோ. ஏன் புளிய மரத்துல வந்து புளிய திருடி வந்திருக்காளவே, நான் இவளுக்கு தண்ணி வாங்க போடுமோ? ஏன் முடியுமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? இங்க ஒருத்தி பாவம் செத்தோம் மனுஷன் கிடக்கா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருவானா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன? ஆமா, அவ்வளவு வரை என்னையே திட்டுங்க, என்கிட்ட அவ்வளவு ஒரு சண்டைக்கு வாங்க. ஏன் புளிய மரத்துல புளிய திருட வந்திருக்காளவா, அவ்வளவு எதுவுமே கேட்காதியே, ஏன்ட்ட மட்டும் வாங்க. இவாள என்ன ஜென்மோன்னு தெரியலக்கா, எந்த நேரத்துல எதை பேசணும் ஒண்ணும் தெரிய மாட்டேக்கி. ஐயோ அப்படியே சிரிச்ச மணிக்கே படுத்து கிடக்காது, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஏக்கா, இவ வீட்டுக்காருக்கு போன் போட்டு சொல்லிடுவோமாக்கா, போன் வச்சிருக்கீங்களாக்கா, இப்படி மயக்கம் இல்லாம பேச்சு முச்சலாம அடக்கான்ட்டு. இடி இருடி, அவ தண்ணி எடுத்துட்டு வரட்டும், நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி பாப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முழிச்சன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அப்படியாக்கா, சரிக்கா. இந்த முடியமா வேற ஆடி அசைஞ்சு எப்பதான் தண்ணியை கொண்டு வருவான்னு தெரியல, நம்மளாச்சும் ஓடணும் இல்லையே. இந்தா வந்துட்டாடி. ஏ முடியமா, சீக்கிரம் தாடி. இந்தா, நம்ம புளிய மரத்துல திருடிட்டு கடைசியில் நம்ம கையாலேயே தண்ணி கொடுக்க வேண்டியதாயிட்டு. சை ஏக்கா, இந்தாங்கக்கோ. ஏக்கா நிறைய தண்ணி ஊத்தி தெளிக்கோ, எப்படி கிடக்க பாருங்கக்கோ. இந்தா நிறைய ஊத்திருக்கேன்டி. ஏ ஒத்தரோசா எழுந்துடி. நான் எங்க இருக்கேன்? ஏ சின்ன பொண்ணு, சுயநினைவு வந்துட்டுடி. ஐயோ இது வேற ஒத்தரோசாவா இல்ல பங்களாக்காரியான்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, எக்கா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ? ஏ எப்பா நல்ல வேலை, இது ஒத்தரோசா தான். நான் கூட அந்த பங்களாக்காரியோ நினைச்சு பயந்துட்டேன். ஏ சின்ன பொண்ணு, எனக்கு என்னடி ஆச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஆச்சா, என்ன ஆச்சு? ஏ ஒத்தரோசா அதுவாடி, அந்த பங்களாக்காரி திடீர்னு உடம்புக்குள்ள பூந்துட்டாடி. என்னது, ஏன் உடம்புக்குள்ள பூந்துட்டாளா? ஆமா ஒத்தரோசா, நம்ம 2 பேரும் பயந்து அப்படியே தள்ளி தள்ளி நின்னுட்டு இருந்தோமா, திடீர்னு உடம்புல பூந்துட்டாடி. ஐயோ, உங்களை கொல்லாம விடமாட்டேன்ட்டு அப்படியே சொல்லிட்டே இருந்தாடி பங்களாக்காரி உடம்புக்குள்ள பூந்து. நான் அதனால பயந்து வேக வேகமா ஓடி செல்ல தாயக்கா இழுவையெல்லாம் கூட்டு வந்துட்டேன்டி. ஐயோ எனக்கு பயமா இருக்கே, என் உடம்புக்குள்ள பூந்துட்டாங்கியே. அப்ப நான் அடிக்கடி என் உடம்புக்குள்ள வந்து பூருவாளோ? ஏன் ஒத்தரோசா பயப்படாதடி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஐயோ எனக்கு பயமாவெல்லாம் கிடக்கு.
ஏ உத்தரசா இனிமேட்டு பயப்படுறதுல வேலை இல்லடி, தைரியம் மாதிரி வாங்கடி வீட்டுக்கு போவோம். ஏ சின்ன பொண்ணு, இந்த புளிய மரத்துல பேய் இருக்குடி, அதான் நீங்க வந்த உடனே நம்மளுக்கு பேய் பிடிச்சிட்டு. பேய் இருக்கான், பேய் எனக்கு வாயில நல்லா வந்துரும். சும்மா இருந்த பேயை கிளப்பி விட்டுருப்பியே, இப்படி திருட்டுத்தனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேற இப்படி பேய் தான் பிடிக்கும். இடி முனியம்மா வாய மூடிடி, எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கிடலாம் வாங்க, இந்த காட்டுக்குள்ள கடந்துட்டு வாங்கடி சீக்கிரம் போவோம். அவ்வளோ நம்ம வாய் அடக்குறதுலதான் இருக்காளுவே. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.